ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோலஜி எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எழுதின பேப்பர் தான். இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பயோ பாட்னி பார்ட் 1லையும் பயோ ஜுவாலஜி பார்ட் 2லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈச் வந்து 35 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 1ல் பயோ பாட்னியில் செக்ஷன் 1ல் பார்க்கலாம். செக்ஷன் 1ல் உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 8 1 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். 1 or 2 தான் உங்களுக்கு புக் இன்சைடில் கேட்டிருப்பாங்க. ஸோ புக் பேக் தரவாக இருந்தாலே நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே ஆப்ஷன்ஸ் வந்து போட்டு எழுதுங்க. அது மட்டும் மறந்துடாதீங்க. ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான ஆன்சர் வந்து எழுதுங்க. 1 மார்க்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாலே நெக்ஸ்ட்டு வரது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2ல் நம்மளுக்கு 2 மார்க்ஸு 6 2 மார்க்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் 4 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோமியம்க்கு நீங்கள் வந்து டெஃபினேஷன் எழுதிட்டு முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் டைப்ஸ் எல்லாம் எழுதினீங்க அப்படின்னாலே ஒரு 3 to 4 டைப்ஸ்லாம் எழுதினீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் அழகாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அந்த கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லர் காலம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்துட்டு ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கமர்ஷியல் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் ஒரு 4 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா 19th கொஷின் உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஒரு ஓனாக கேட்குற மாதிரி கொஷினாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பயோ மானிட்டரிங் கேட்டிருக்காங்க. பயோ மானிட்டரிங்க்கு ஒரு டெஃபினேஷன் வந்து ஒரு 3 லைன்ஸ் இருக்க மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கரெக்டாக வந்துடும் அழகா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4ல் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸு 20 and 20 மார்க் 21 அப்படின்ட்டு 2 கொஷின் இருக்கும். ஸோ ஏ ஆர் பி ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அழகாக அதோட ஹெட்டிங் போட்டுட்டு நீட்டாக ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் 2 பாயிண்ட் நீட்டாக இதில் இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக 5 மார்க் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ் இதில் வந்துருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சேம் ஜோனரில் தான் கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு கீழே ரிலேட்டடாக 2 பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னாலே ஒரு 3 to 4 பேஜஸ் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. 5 மார்க் எல்லாமே அழகாக 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் நம்ம பாட்னியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பயோ ஜுவாலஜியில் ஸோ பாட்னி எப்படி எழுதுனீங்களோ ஜுவாலஜியும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். 8 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போட்டு நீட்டாக எழுதிருங்க. அதுக்கு கீழே செக்ஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸு உங்களுக்கு 6 2 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் யூட்ரின் வால் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த லேயர்ஸ் எல்லாமே இந்த 3 லேயர்ஸ்னால் 3 லேயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கரெக்டாக போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இந்த டேப்லர் காலம் இருக்க மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஹியூமன் வைரல் டிசீஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 டிசீஸ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் புக்கில் இருக்க எக்ஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் வந்து சிஎஃப்சி அதுக்கப்புறம் பிஏஎன் என்னோட எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 இந்த செக்ஷன்லாம் எழுதுகிறப்ப செக்ஷன்லாம் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஹெட்டிங்கெல்லாம் எழுதுகிறப்ப அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிங்க. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காரியோடைப்பிங் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 19th கொஷின் வந்து உங்களுக்கு செக்ஷன் 3ல் கம்பல்சரி கொஷின். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படியுமே 3 மார்க்ஸ்க்கெலாம் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு 3 மார்க்ஸ் அழகாக வந்துடும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்கு 20 21 அப்படின்ட்டு 2 கொஷின் இருக்கும். உங்களுக்கு எதர் ஒரு சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஏ ஆர் பி ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா 20ல் உங்களுக்கு ஹியூமன் ஸ்பெர்ம் கேட்டிருக்காங்க. ஹியூமன் ஸ்பெர்ம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்குற கொஷின்னு. ஸோ இந்த கொஷின் வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் வரும். டயக்ராம் நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. பென்சிலே ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி அதோட பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள். பார்ட்ஸ் எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹெட்டுக்கு தனியான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டயக்ராமுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க்ஸ் அப்படின்ட்டு டோட்டலாக 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கிற கொஷினாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு
இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் அந்த கொஷின் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 21ல் இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் காசிங் பயோடைவர்சிட்டி லாஸ். அதாவது கொஞ்சம் இது வந்து நம்ம ஓனாக கூட இந்த கொஷினை வந்து எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு கூட நம்ம எழுதலாம், புக்கில் இருக்க மாதிரியும் நம்ம எழுதலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நீட்டாக ஒரு 2 பேஜஸ் வர மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ கொஷின் நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ஏஆ பிஆ அப்படின்றத கரெக்டாக போடுங்க. ஸோ வந்து எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து எழுதிட்டு இருக்காம, ஸோ முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக எழுதிட்டு நீங்கள் கொஷின் நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ டயக்ராம் எல்லாம் பென்சில் அழகாக வரைஞ்சிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயாலஜி பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே டயக்ராமு எல்லாமே நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங்லாம் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.